2009 நான் வந்து கீழே விழுந்து பல்லுல அடி வாங்கி மூஞ்சில் அடி வாங்கினது முக்கியமான காரணமே என்னன்னா, என் வண்டியில சைலன்சர்ல வை ஷுட் பாய்ஸ் ஹேவ் ஆல் த ஃபன் அப்படின்னு ஒட்டியிருந்தேன். அது 2 பேருக்கு பொறுக்கல. முன்னாடி ஒரு வண்டி ஸ்லோவா போகுதுன்னு வச்சுப்போமே, நம்மள பல பேருக்கு மெஜாரிட்டி ஆஃப் அஸ்க்கு அதை பொறுத்துக்கவே முடியாது. அட்ராவலா அப்படிங்கிற மாதிரி செம்ம மியூசிக் போட்டு போனோன்னா எகெயின் அதே தான் நமக்கு ரோட்லேயும் பண்ண போல இருக்கும். போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி மட்டும் நம்ம வண்டி கூடவே தான் இருக்கும். ரோட்ல ஒருத்தங்களை கார்னர் பண்றது, அவங்களை அங்கே ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் பண்றது, இட் ஆல் பாய்ல்ஸ் டவுன் டு ரோட் ரேஜ். பெண்களா இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு டிப்ஸ் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ பொதுவாக நம்ம வந்து காரில் வண்டி ஓட்டமாக பக்கத்தில் இருக்கும்போதோ, இல்லை டூ வீலரில் பின்னாடி இருக்கும்போதோ, இல்லை ஒரு பஸ்ஸில் போகும்போதோ, அவங்க வண்டி ஓட்டுற ஸ்டைலில் நமக்கு ஒரு பதட்டம் ஒன்று உள்ள ஏற்படும். அது 2 விதமாக ஏற்படலாம். ஒன்று பிகாஸ் நமக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லை அந்த பர்சன் ஒழுங்காக ஓட்டுவாங்கன்னு, ஆர் ரோட்டில் மற்றவங்க வர்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை நம்ம கூட இருக்க நபர் நிஜமாவே ஒரு கோவத்தில் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா, அப்பவும் நமக்கு வந்து சேஃபாக ஃபீல் ஆகாது. ஸோ ஜென்ரலி இந்த அக்ரெசிவாக இருக்கிற ஆணோ இல்லை பெண்ணோ ஜென்ரலாகவே தன்னோட லைஃப்பில் மற்ற எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமை இல்லாத ஒரு நபர் வண்டி ஓட்டும் போது அங்கேயும் அவங்களுக்கு பொறுமை இருக்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் அந்த வீலுக்கு பின்னாடி ஆர் அந்த ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த அனானிமிட்டி, ஏன்னா யாருன்னு தெரியாதுல்ல, இவர் யார், அந்த கார்காரர், அவர் அங்கே ஒரு லாரிக்கார புகுந்துட்டான். ஸோ இந்த மாதிரி அவங்கள ஒரு வண்டிக்கு பின்னாடி தானே அவங்க நபராக பார்க்குறோமே தவிர அவங்கள ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ அந்த நேரத்தில் ஒருவேளை அக்ரெசிவான ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த அனானிமிட்டியை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களோட பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளும் மற்றவங்கள மனிதர்களாக பார்க்குறது இல்லை, லாரிக்காரராகவோ இல்லை வந்து ஆட்டோக்காரராகவோ டூ வீலர்காரராகவோ இப்படி தான் பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. அவங்க ஸ்லோவாக போகிறாங்க அப்படின்னா அது நமக்கான பொறுமையாக எடுத்துக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி நம்ம மனுஷங்களை பார்க்காத டைமில் அதை எம்பத்தைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதே தான் நம்ம சோஷியல் மீடியாலையும் பார்க்குறோம். அங்கே ஒரு ஹேண்டில் நேம் தான் பார்க்குறோம், அதுக்கு பின்னாடி இருக்கவங்க யார், என்ன வயசு, அவங்களுக்கு என்ன குடும்பம் இருக்குது, எப்படிப்பட்டவங்க, இது எதுவுமே நமக்கு தெரிய போகிறதில்ல. அந்த அனானிமிட்டியில் இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையே அதுதான். ஸோ ஒன்று, நான் அனானிமஸாக இருக்கிறதுனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று, ஆர் மற்றவங்க அனானிமஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள மனுஷங்களாகவே பார்க்காததும் நம்ம ரோடில் ஃபெலோ பீயிங்ஸை ஹியூமன் பீயிங்ஸை ட்ரீட் பண்ணாமல் எம்பத்தைஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ரேஜோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு ரோட்டில் வண்டியை ப்ராப்பராக ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம நல்லா தூங்கியிருக்கணும். நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, மென்டலி நமக்கு ஏதோ ஒன்று எஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இல்லை நம்ம வீட்டில் சண்டை போட்டு வரோம் அப்படின்னா அந்த நேரங்களில் வண்டி ஓட்டுறத இல்லை ரோட்டுக்கு போகிறத தவிர்க்கிறதுங்கிறது பெட்டர். இந்த ஃபோன் பேசிக்கிட்டே சண்டை போடுறதுங்கிறது இதோட அடுத்த கட்ட எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை. பட் அதை தாண்டி நார்மலாகவே நமக்கு தெரியும் இல்லை, வி ஆர் நாட் இன் ஆர் சென்சஸ், கோவத்தில் என்ன பண்ணனே தெரில அப்படின்னு நிறைய நபர்கள் கொலை கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இன் தேட் சென்ஸ் நம்ம ஒரு கோவத்தோட ரோட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது நமக்கும் நல்லதில்லை, நம்மளால் மற்றவங்களுக்கும் நல்லதில்லை. பட் இன்னொரு பக்கம் நம்ம இந்த ரோட்டில் போகும்போது இந்த டிராஃபிக் பார்க்கும்போதோ இல்லை நம்ம ஏரியாவில் குழி தோண்டி போட்டிருக்காங்க வாட்ஸ் எவர், இதெல்லாம் நம்மளை பாதிக்கிறதுனால அதை தூக்கிட்டு நம்ம ஒர்க்குக்கு போகும்போது அங்கேயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பெட்டராக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன். சம்டைம்ஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். லெட்ஸ் சே இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் மெட்ரோ வேலை நடக்குது, அங்கங்கே நம்ம எதிர்பாராத நேரத்துலையும் இல்லை எதிர்பார்க்குற நேரத்துலையும் ஏதேதோ மெஷின்லாம் வந்து உட்காந்துருக்கு. ஸோ நம்ம டயத்துக்கு போய் சேர முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறத நம்மளால் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. நான் டேக்ஸ் கட்டுறேன், அது எப்படி ரோட்டில் நீ வண்டி நிறுத்தி வைக்கலாம், அது எப்படி இந்த ரோடை நீ கிளியர் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோவமாக இருந்தாலுமே அந்த கோவம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? முன்னாடி போகிறவங்க ஸ்லோவாக போகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலுமே அதுக்காக ஹார்ன் அடிக்கிறதுனால டு யூ ஃபீல் ரியலி குட்? ஸோ அது மூலமாக வாட் டு யூ ஈவன் கெட்? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ எதை நம்ம புட்டப் பண்ணிக்கலாம், புட்டப் பண்ணிக்க முடிய விஷயங்களை ஏன் புட்டப் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா யார் எடுத்து வைக்கிறா? ஆர்டிக்கல் எடுத்து வச்சுருந்தாங்க, அவங்க யாருமே நம்ம கிட்ட சொல்லலையே. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் அதை தேடி படிக்கும்போது, அண்ட் ரோட் ரேஜ்னே ஒரு புக் இருக்குது. லியான் ஜேம்ஸ் மியூசிக் டைரக்டர் கிடையாது, பட் லியான் ஜேம்ஸ்னு ஒருத்தவங்க வந்து அதை பற்றி எழுதியிருக்காங்க. ஏன்னா இப்போ அதிகமான வெஹிக்கிள்ஸ் ரோட்டில் இருக்கிறதுனாலையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் இதை எஃபெக்ட் பண்ணக்கூடிய மக்கள் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எலியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கூட எல்லா எலியோடு இருக்கிறது ஜாலியாகவே இருக்கும் அப்படின்னாலுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய எலிகள் அட் அ டேத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கா. அதே தான் நமக்கும் ரோட்ல நிக்குது. என்னதான் நீங்க ஹார்ட் சிம்பல்லாம் அந்த இடத்துல போட்டாலும், நான் இங்க தான் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் என் வாழ்க்கையில அப்படிங்கும்போது, அது எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்ல அப்படின்னா, பிரச்சனை எனக்கு தான். ஏன்னா, நான் தான் மன நிம்மதியோட இருக்க போறதில்ல. ஸோ, ஸ்கூல்லயே ஒரு ஆங்கர் மேனேஜ்மென்ட் இருந்தா என்ன? ஸோ, ஒரு குழந்தைங்களாகட்டும், இல்ல அடல்ட் ஆகட்டும், நமக்கு நம்ம கோவத்த எப்படி சேனலைஸ் பண்றது? அது எப்படி வெளியில காமிக்கிறது? அதுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்லெட் எப்படி உருவாக்கிக்கிறது? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆங்கர் மட்டுமே கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளே சாதுவா இருக்கலாம் அப்படின்னு நெனச்சா கூட, வம்பு இழுக்கிறதுக்குன்னு வருவாங்க. ஏன்னா, இந்த ரோட் ரேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆ ஸ்பீடா போறது மட்டும் கிடையாது. இல்ல கெட்ட வார்த்தையில ஒருத்தவங்கள பார்த்து கத்துறது மட்டும் கிடையாது. கன்டினியூஸா ஹார்ன் பண்ணிட்டே இருக்கிறது. இல்லன்னா லேன மாத்தி குதிச்சு குதிச்சு போய்க்கிட்டே இருக்கிறது. இல்ல ஒரு வண்டிக்கு பின்னாடியே போறது. இல்ல அந்த வண்டி நம்மள முந்திட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த வண்டிய தொரத்தி போய் முந்துறது. இல்ல ஒரு வண்டி போய்க்கிட்டு இருக்கான். அவன் நம்மள முந்திட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு ஏன்டா என்ன முந்துன? இல்ல எப்புட்றா நீ லெஃப்ட் எடுக்கலாம்? எப்புட்றா நீ ரைட் எடுக்கலாம்? இண்டிகேட்டர் எங்கடா? அப்படின்னு சொல்லிட்டு அவன வழிமறிக்கிறேங்கிற பேர்ல அந்த என்டையர் டிராஃபிக்கே வந்து உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி பல விதத்துல ஒரு ரோட் ரேஜ் அப்படிங்கிறது வெளியில வரும். ஸோ இது நான் இப்போ ரீசெண்டாக வந்து டெய்லி ஒரு 4 மணி வாக்கில் வெளியில போற அந்த டைம்ல பார்த்தா ஒரு காலேஜ் பஸ்ஸுங்க. சென்ட் ஜோசப் காலேஜ்னு ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸு 2 வீலர் காரனை விட நடக்குன்னு போயிட்டு வரான். ஆனா என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, சரி போயிட்டு வராரு. ஏன்னா நம்ம பஸ்ஸை மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல. அது கூட இருக்க டிரைவரை பார்க்குறோம். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, லெஃப்ட் ரைட் சென்டரா போறாரு. இது ஒரு பஸ் இல்ல. வரிசையா அவங்க காலேஜ்லேருந்து ஒரு 4, 5 பஸ் போகுது. இது நான் பார்த்த ஒரு காட்சி. அண்ட் எனக்கு அது எப்படி சர்வீஸ் ரோட்ல டொயிங்ன்னு போறாங்க. நடு ரோட்ல, அதாவது மெயின் ரோட்ல போய்க்கிட்டே இருக்கும்போது டபக்குன்னு பஸ் நிறுத்தி ஆட்கள இறக்கி விட்றாங்க. எனக்கு அதுல ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் என்னன்னா, அந்த பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்ததுக்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இப்ப இவங்க இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. 18 இயர்ஸ் இருக்குமா? 18 to 20, 23 அவ்வளோதான் இருக்கும். ஸோ இப்போ தான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க இந்த மாரி ஒரு டிரைவரோட ஒரு பஸ்ல போறாங்க அண்ட் தே ஆர் ஏபிள் டூ கெட் ஃபாஸ்ட் டூ அ டெஸ்டினேஷன் அப்படின்னா, இது ஒரு தப்பான ஒரு வழிகாட்டியா இருக்கும்ல. ஸோ நீ உனக்கு ஒரு இடத்துக்கு ஏர்லியரா போணும் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட் ஆன் த ரோட் அப்படிங்கிற மாரி ஆயிடும். பட் இட் ஜஸ்ட் ஒரு சச் எக்ஸாம்பிள் தான். தேர் ஆர் சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். இன்ஃபேக்ட் 2009ல நான் வந்து கீழ விழுந்து பல்லுல அடி வாங்கி, மூஞ்சில அடி வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, என் வண்டியில சைலன்சர்ல இந்த ப்ளஷர்ன்னு அப்போ வந்து வந்த வண்டிக்கான ஒரு டேக்லைன் "வை ஷுட் பாய்ஸ் ஹேவ் ஆல் த ஃபன்" அப்படின்னு ஒட்டியிருந்தேன். அது 2 பேருக்கு பொறுக்கல. அதனால என்ன தொரத்தி அவங்க தொரத்துனதுக்கு நான் ஃபாஸ்ட்டா போயேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆகி டொமக்கடின்னு கீழ விழுந்தோனே அந்த 2 பேரும் காணோம். தொரத்திட்டு வந்தவங்க 2 பேரும் ஐயோ! செத்துருச்சு போல இருக்கு அப்படின்னு ஓடிட்டாங்க. பட் ஒரு சிம்பிள் ஃபன் ஆக்டிவிட்டியா நடக்கக்கூடிய விஷயம் கூட. இந்த டெயில் கேட்டிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ வெரி ஃபன் விஷயம் கிடையாது. எதுக்கு நம்மள ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க? ஏன் நம்ம பின்னாடியே வராங்க? ரொம்ப நேரம் நான் நெறைய நேரத்துல வந்து ஒரு பெண்ணா உணர்ந்த விஷயம் இது இருக்கு. போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி மட்டும் நம்ம வண்டி கூடவே தான் இருக்கும். எப்புட்றா நான் ரொம்ப நேரம் ஸ்லோவா ஓட்டுனேன். கொஞ்ச நேரம் தான் இந்த ஸ்பீட்ல போயிருப்பேன். ஆனா எல்லா ஸ்பீட்லயும் ஒரு வண்டி என் கூடவே இருக்குன்னா, ஐ ஃபீல் ஸோ அன்சேஃப். ஸோ இந்த மாதிரி ரோட்ல ஒருத்தங்கள கார்னர் பண்றது, இல்ல அவங்கள அங்க ரொம்ப அன்சேஃபா ஃபீல் பண்றது, இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டூ ரோட் ரேஜ். பட் இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் ஒரு பொண்ணு நம்மள முந்துனா, இல்ல ஒரு எக்ஸ் ஆர் ஒய் நம்மள முந்துனா, அத நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியரும் வருது. அது எல்லாத்துக்கும் மேல இந்த ஈகோ. அவன் வந்து அகமுடிச்ச கழுதை. அந்த எரும மாடு வந்து வெளியில வந்து எட்டி பார்க்கறதுனால நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மள எப்படி அவன் முந்தலாம்? நம்மள எப்படி இந்த பொண்ணு முந்தலாம்? நம்மள எப்படி இந்த வண்டிக்காரன் முந்தலாம்? நம்ம வண்டி எவ்வளோ காஸ்ட்லியான வண்டி? என்ன ஒரு பிக்கப் நம்ம வண்டிக்கு இருக்கு? இந்த வண்டிய போயும் இந்த வண்டிய ஓவர்டேக் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு ஒரு ஈகோ அங்க கொண்டு வரும்போது, ஒருத்தவங்க நம்மள கிராஸ் பண்றது ரொம்ப பெர்சனலா எடுத்துக்கும்போது, அங்கேயும் ரோட் ரேஜ் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயம்னா, ஒண்ணு நம்ம நல்லா தூங்கியிருக்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பேட் மூட்ல இருக்கும்போது வண்டி ஓட்டாம இருக்கலாம். இல்ல வண்டியில ஒரு நல்ல ஒரு பாட்டு, டூ வீலர்ல இல்ல, கார்ல போறதா இருந்தா, ஒரு நல்ல சூதிங்கான, ஹேப்பியான ஒரு மியூசிக் கேட்டு போலாம். அந்த இடத்துல போட்டு அட்ரா ஆவலா அப்படிங்கிற மாதிரி செம்ம மியூசிக் போட்டு போனோம்னா, எகெயின் அதே தான் நமக்கு ரோட்லயும் பண்ண போல இருக்கும். அதனால அந்த மாதிரி இல்லாம சம்திங் தட் இஸ் பிளசன்ட் அப்படி கேட்டு போ முடிஞ்சா அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். உங்களுக்கு உங்க லைஃப்ல மத்த இடத்துல உங்களுக்கு பொறுமை இல்ல அப்படின்னா, அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கேயும் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். லெட்ஸ் சே நமக்கு முன்னாடி ஒரு வண்டி ஸ்லோவா போகுதுன்னு வச்சுப்போமே. நம்மள பல பேருக்கு மெஜாரிட்டி ஆஃப் அஸ்க்கு அத பொறுத்துக்கவே முடியாது. 6 மணிக்கு பின்னாடி எவ்வளோ டிராஃபிக் இருக்கு. இந்த நேரத்துல நீ இவ்ளோ ஸ்லோவா வண்டி ஓட்டுவியான்னு நமக்கு ஒரு கோவம் வரலாம். பட் வாட் இஃப் இப்போ அவங்க ஸ்லோவா போறதுனால ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. எஸ் ரொம்ப ஸ்லோவா போனா யாராவது போய் சார் கொஞ்சம் ஓரமா போங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதர்வைஸ்
பெரும்பாலும் நமக்கு வந்து அந்த ஒரு பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிட்டு வரதுனால we are not able to empathize. இப்போ இந்த ரவுண்டானாலாம் இருக்கும். ரவுண்டானால இப்படி சுத்தி போயிட்டா எல்லாருமே போயிடலாம். ஆனா யாராவது ஒருத்தங்க அந்த முடிவு எடுப்பாங்க. ஷார்ட்கட்ல இதுக்கு இப்படி போணும். இப்படியே போயிடலாம்ல அப்படின்னு ஒருத்தங்க திரும்பும்போது இவங்க எங்க வந்து முட்டிட்டு இங்கே நிப்பாங்க. எங்க போக முடியும்? இப்போ எல்லாருமே அங்க அப்படியே அழகா ஒரு லவ் ட்ரையாங்கிள்ல மாட்டுன மாதிரி ஒரே டிராஃபிக் சிக்னல்ல இல்ல ஒரே ரவுண்டானாவை சுத்தி அத்தனை பேர் நிப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் இன்னும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, அதுக்கும் மேலே நம்ம எங்கேயாவது போகணுன்னா கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புறது. ஏன்னா ஏர்லியராக கிளம்பும்போது இந்த மாதிரி ரோட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வரும்போது அது நம்மளை பாதிக்காமல் அது நம்ம என்டர்டெயின் மட்டும் பண்ணிட்டு போயிடும். பட் நம்ம ஒரு வேளை டயத்துக்கு கிளம்பல, வண்டியில் பெட்ரோல் இல்லை, பக்கத்தில் எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது தெரியல, இதுக்கு நடுவில் நம்ம வீட்டிலேருந்து கால் வருது இல்லை ஒர்க் பிளேஸ்லேருந்து கால் வருதுன்னா இதை விட நமக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை. இந்த சுச்சுவேஷனில் அங்கே ஆப்போசிட்டில் வரவங்களோ இல்லை நமக்கு முன்னாடி போகிறவங்களோ பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், பிரேக் பிடிச்சாலே போதும், நமக்கு அவ்வளோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஒன்று நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று, ஏர்லியராக கிளம்புறது, வண்டியில் பெட்ரோல் சஃபிஷியண்டாக வச்சுருக்கிறது, பிளிங்க் பண்ணுற அளவுக்கு இல்லாமல். ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அப்படி ஒரு பதட்டத்தில் நமக்கு யாரை பார்த்தாலும் கோவம் வரதான் செய்யும். பட் ஆக்சுவலி நமக்கு யார் மேலே கோவம் வரணும்? நமக்கு நம்ம மேலே தான் கோவம் வரும். இதையும் தாண்டி யாராவது வராங்க, உங்களை பார்த்து வம்பிழுத்தே ஆகணும் அப்படின்னு இருக்காங்கன்னா, டெயில்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு போங்க, நீங்கள் தாராளமாக போகலாம், சி த ரோட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு அவங்கள விட்டுட்டா கூட நம்ம நிம்மதியாக தான் இருப்போம். ஸோ அதை நம்மளால் பண்ண முடியும். இல்லை நம்மளை பார்த்து ஏதோ பேச வராங்க, சம்திங் தேர் டூயிங் அப்படின்னா நம்மளால் அவங்களோட ஐ கான்டாக்டை வச்சுக்காமல் அவாய்ட் பண்ண முடியும்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஐ கான்டாக்டே வச்சுக்கலன்னா அவங்க இன்னும் டென்ஷன் ஆகி வேறு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படிங்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. பட் எனிவேஸ் உங்களுக்கு அந்த ரோட்டில் இருக்கும்போது த சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தன்னை ஓவர்டேக் கொடுத்தவங்க பண்ணுறாங்கங்கிறதே வலிக்குது அப்படின்னா, அவ்வளோ ஃப்ரெஜைலான இன்செக்யூரான ஒரு ஹியூமன் பீயிங் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா பாவம் அவங்கள விட்டுருங்க. அவங்க எங்கேயாவது முன்னாடி போயிட்டு ஏதாவது ஒன்று, எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறது இல்லை, வண்டியிலையாவது முன்னாடி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி அனுப்பிட்டு நீங்கள் பொறுமையாக சாந்தமாக போகலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, பெண்களாக இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு டிப்ஸ் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த அறிவு கிடையாது. நான் விழுந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, யூ குட் ஹவ் டன் திஸ் அப்படின்னாங்க. அது என்ன அப்படின்னா, இஃப் யூ ஃபீல் உங்களை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க ஆர் திடீர்னு உங்ககிட்ட வம்பிழுக்கிறாங்க, சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கோ அந்த இடத்துல போய் நின்றுங்க. நின்றுட்டு லெட் இட் பாஸ். அதுக்கப்புறமா யூ கண்டினியூ யுவர் ஜர்னி வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ். ஏன்னா நீங்கள் பயத்தில் வண்டி ஓட்டுறதும் எகெயின் இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் யூ. ஏன்னா நான் பயந்து தான் ஓட்டினேன். பயந்து ஓட்டினதுனால என்னால் யாருக்கும் எந்த ஆபத்தும் வரல. பட் நானே போய் விழுந்துக்கிட்டேன். என்னை வந்து அவங்க துரத்திட்டு வந்ததில்லை, நான் பயந்ததில் தான், ஸ்ட்ரெஸ் ஆனதில் தான் நான் போய் விழுந்தேன். ஸோ இப்போ நான் விழுந்தது மட்டுங்கிறதுனால அடி எனக்கு மட்டும்தான். அந்த பயத்தில் வேறு யாரையாவது இடிச்சிருந்தேன்னா எனக்கு இன்னும் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர், நம்மளை வந்து ஒரு இடத்துல கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா யூ கேன் டேக் அ பிரேக் ஃப்ரம் த ஜேர்னி அண்ட் தென் யூ கேன் கண்டினியூ யுவர் லைஃப் ஜேர்னி. ஸோ அதுக்கு வந்து திஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதையும் தாண்டி இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் எனி சார்ட் ஆஃப் ரோட் ரேஜ், அதை பற்றி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் அட் ஆல் யாராவது பார்த்துட்ருக்கவங்க கேட்டுட்ருக்கவங்களுக்கு இதுக்கான பெட்டர் சொல்யூஷன் இருக்குது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த காலேஜ் பஸ்ஸு இல்லை வந்து இந்த கவர்மெண்ட் பஸ்ஸே நான் பார்த்துருக்கேன், பஸ் ஸ்டாப்பில் நிற்க மாட்டாங்க, தாண்டி போய் நிற்பாங்க. இன்னும் பஸ் ஸ்டாப் நகர்ந்து அடுத்த ஸ்டாப்புக்கே போகுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ரோடு ராஜாவாக தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அவங்கக்கிட்ட பேச முடியல அப்படின்னா இஸ் தேர் வே டு மேக் அ கம்ப்ளைண்ட் அபவுட் இட், தட் இஸ் வெரி வெரி நெசசரி அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இஃப் யூ ஆர் த ஒன் சஃபரிங் ஃப்ரம் ரோட் ரேஜ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இறங்கி போய் கதவை தட்டி கத்துறது மட்டும் கிடையாது, லேனை கொச்சக்குன்னு மாற்றுறது, மற்றவங்களுக்கு வழி விடாமல் போகிறது, அவசரமாக வண்டி ஓட்டுறது, ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறது, இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், டூ சம்திங் அபவுட் யுவர் டிரைவிங். ஏன்னா உங்கள் வண்டியில் ஒரு வேளை டேஷ்போர்டில் உங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு கோ பேக் ஹோம் டு தெம். அண்ட் அதையும் தாண்டி உங்களோட வண்டியில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையவே உங்களை நம்பி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஃபீல் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மேக் ஷுர் நீங்களும் சேஃபாக இருக்கீங்க, உங்களோட வரவங்களும் தேர் ஃபீலிங் சேஃப். ஸோ தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜி அனந்தி ஆகியன்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அங்கேயும் நிறைய விஷயங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். thebookshop.in அப்படிங்கிற வெப்சைட் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜானர் வைஸாக நிறைய புக்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் வந்து பாட்காஸ்ட் அண்ட் புக்ஸை நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக த புக் ஷோ உடைய
புத்தம் புதிய புக் கிளப்பான ரீடிங் சர்க்கிளில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஃபார்மும் கீழே இருக்குது. இந்த மாதம் பூக்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு பெருமாள் முருகன் அவர்கள் எழுதின அந்த புக்கு தான் வந்து நாங்கள் புக் கிளப்பில் படிக்கிறோம் தமிழில். இங்கிலீஷில் அதோடைய ட்ரான்ஸ்லேஷனான பயர் அது வந்து புக்கர் ப்ரைஸ்க்கு வேறு லாங் லிஸ்ட் ஆயிருந்தது. ஸோ அந்த புக்கை வந்து இங்கிலீஷில் படிக்கிறோம். அடுத்த மாதம் என்ன புக்கு படிக்க போகிறோம் எங்களோட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்கள், ரீடிங் சர்க்கிளில் ஜாயின் பண்ணுங்கள், ரீடிங் ஜர்னி ஆரம்பிங்க. பாய்.